புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் ஆரம்பிக்கணும். மார்க்கெட்டிங் புனல் என்றால் என்ன? மார்க்கெட்டிங் ஜேர்னி என்றால் என்ன? எப்படி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஒரு வாடிக்கையாளர் என் வாடிக்கையாளரான கதையை கேட்குறீங்களா? நான் புதிய கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும்னு நினச்சிக்கின்னு இருந்தப்போ நண்பர் ஒருவர் கொடுத்த யோசனையின் பேரில் ஒரு சின்னதாக ஆன்லைன் ஷாப் ஆரம்பித்தேன். என் கடையில் கையால் செய்த வினைப்பொருட்களும் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நானும் என் கம்பெனியை விளம்பரப்படுத்தணும்னு நினச்சி இன்ஸ்டாகிராமில் பேஜ் போட்டேன். ஆனால் விஷயம் புரியறதுக்குள்ள நான் வெளியில் தள்ளப்பட்டேன். இதுதான் வியாபார உலகத்தில் கஸ்டமர் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பிரச்சனை என்னன்னா, யாருமே பொருளை வாங்கிறதுக்கு வரல. நல்ல யோசனை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஒரு கஸ்டமர் ஒரே நாளில் நம்ம கடையை செலக்ட் பண்ணி பொருளை வாங்க வரமாட்டாங்க. இதுதான் வியாபார உலகத்தில் மார்க்கெட்டிங் புனல்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ஒரு காலேஜ் கேர்ளு இன்ஸ்டாவில் ஸ்கோரல் பண்ணிட்டு இருந்தா. என் ப்ராடக்ட்டு ஒரு க்யூட் கிஃப்டை ஆடாக காட்டுச்சு. அவள் அதையே மறந்துட்டா. ஆனால் அதோட பிராண்டு நேமு அவளோட மனசில் ஒரு மூலையில் சின்ன விதை மாதிரி படுத்து கிடந்துச்சு. சோஷியல் மீடியா, இமெயில் மார்க்கெட்டிங், ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் நாம் முதல்ல சொல்கிற ஹாய் மாதிரி. பார்த்தவுடன் காதல் என்பது போல். இன்னொரு நாள் அதே பெண்ணே யூடியூப்பில் சில வீடியோக்களை பார்த்துட்டு இருந்தா. என் கம்பெனி போடுற ஹவு டு யூஸ் திஸ் ப்ராடக்ட் வீடியோவும் வந்துச்சு. அவளை இதை பார்த்த உடனே வேறு லெவலில் இருக்கும்னு இம்ப்ரெஸ் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவன் நம்ம வெப்சைட்டில் போய் கேஸ் ஸ்டடியை பார்த்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண பிறகு என்ன விதமான சைடு எஃபெக்ட் வருது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணான். அவன் மனசில் இந்த ப்ராடக்ட் நல்ல வேலை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அவளுக்கு ஒரு ஆஃபர் மெயில் வந்துச்சு. என்னென்ன, இப்போ வாங்கினா 20% தள்ளுபடி அப்படின்னு. மெயிலில் உள்ள சிடிஏ பட்டன் கிட்ட அவள் தொடர்றதுக்கு விரல் போச்சு. ஒரு செகண்ட் தயங்கினாள். ஆனால் என்ன பண்ணா தெரியுமா? கிளிக் பண்ணிட்டான். செக் அவுட் ப்ராசஸ் நடந்துச்சு. மொபைலில் ஓடிபி வந்துடுச்சு. ப்ராடக்ட் வாங்கிய பிறகு அவளுக்கு ஒரு லவ்லி ஹேண்ட் ரைட்டிங் கார்டும் வந்துடுச்சு. அவள் மிகவும் எமோஷ்னல் ஆயிட்டா. அதுக்கு மேலே நம்ம டீம் சில நாள் கழித்து எங்கள் ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு, ஃபாலோ கால் பண்ணுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அவளும் அடுத்த செகண்டு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு ஐ லவ் திஸ் ப்ராடக்ட், ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு டேக் பண்ணிட்டான். இது எல்லாமே மார்க்கெட்டிங் புனல் தாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அல்லது ஃப்யூச்சரில் பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த கதையை மறந்துடாதீங்க. மார்க்கெட்டிங்னு சொன்னாலே ஒரு கஸ்டமர் மனசை படிக்கிற எமோஷ்னல் பார்த்து தாங்க முக்கியம். ஒரு அழகான புனல் ரெடி பண்ணி உங்கள் வாடிக்கையாளரை பாதிக்க வைங்க. அப்பொழுது தான் அவர்கள் வாங்குறவங்களா மட்டும் வரமாட்டாங்க, உங்கள் பொருளை பற்றி பேசுகிறவங்களாவும் மாறுவாங்க.